நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி, ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:22 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:47 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:47 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:47 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள். இன்று வறட்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடும். சேமிப்பை உயர்த்துவதில் நாட்டம் காட்டுவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வேலை பளு ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்ல மனசு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் எழுந்து பெண்ணை சரியாக கொடுங்க. கிண்டல், கேலி பேச்சுக்கள் போன்றவை தவிர்த்து எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் இறங்குங்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். வாழ்க்கையில் நீங்க சிரமப்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பாடங்களை மட்டும் நன்கு கவனியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று விழைந்து செல்ல கொடுங்க. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். தைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பரணி. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் தீர்க்க யோசித்து முடிவுகள் எடுத்தால் வெற்றி இருக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். கிருத்திகை. மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஓரளவு ஈடுகட்டி கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். சின்ன சின்ன கோபங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கேலி கிண்டல் பேச்சுக்களையும் தவிர்த்து விட வேண்டும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலனும் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
வேலை பளு அதிகரிக்க கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பெண்கள் இன்று மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தனவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. சகோதர ஒற்றுமை ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க விறுவிறுப்புடன் காணப்படுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் தன்னை கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ் வெளிப்படக்கூடும். திருமண காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்தவர்கள் யாரும் குறைகள் கூடாது என்பது உறுதியாக இருப்பீர்கள். எதிலும் லாபம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றிகரமாக நடக்கக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலில் நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும். காரியங்கள் கச்சிதமாக நடக்கும். பய உணர்வு அப்போ வெளிவரக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். புதியதாக அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு
நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று சூழ்நிலைகள் கண்டிப்பாக சாதகமாகவும் அமைந்துவிடக்கூடும். கடகம் ராசி நேயர்கள், இன்று புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கடகம் ராசி நேயர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு இன்று உறுதுணை புரியும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்குங்க. பயணங்களின் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். எந்த ஒரு பொருளாதாரத்தையும் இன்று நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடுங்க. விட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். பணம் கையில் வந்து புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று நீங்க பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடுங்க. குடும்பத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. காதல சிரமம் இருந்தது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக காதல் சரியாகும். பயப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். கவன சிதறல் இல்லாமல் இருப்பது நல்லது. வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம். பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்புங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். ஆயில்யம். இன்று மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் உருவாக கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சிம்ம ராசி நேயர்கள் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நிச்சயித்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரி கட்டி விடுவீர்கள். ஆதாயம் இல்லாத அலைச்சல்களால் மன சோர்வு ஏற்படக்கூடுங்க. மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வீண் பிரச்சனைகளை தள்ளி போடுவது நல்லது. வழக்கு விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கலந்து உரையாடல் செய்யும் பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விரோதிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சொல் வெளிப்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சிரமங்கள் விலகி செல்லும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனதிற்குள் குழப்பம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மற்றவர் சொல்லுக்கு இன்று நீங்க செவி சாய்ப்பீர்கள். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். வீண் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடுங்க. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகம் நட்சத்திரக்காரர்கள் தீவிரமாக ஆலோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பூரம் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. தைரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. உத்திரம் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முன் கோபத்தின் காரணமாக சில குழப்பங்கள் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இந்த வழக்கமான பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மாற்று இனத்தவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. பயணங்கள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். போட்டிகளும் இன்று குறைந்து விடக் கொடுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு இன்று திருப்தியை கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவரின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்று இருக்கக்கூடும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் சூழ்நிலையில சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. நிர்வாகத்தில் உள்ள சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று நீங்க சொந்த தொழில் லாபம் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கமிஷன் துறையிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். அஸ்தம் இந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாக கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்று சொல்ல முடியும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சித்திரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. என்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சிறப்பான முறையில சரி செய்து கொள்வீர்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். துலாம் ராசினியர்கள் சகோதரர்களால் சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும்.
இடமாற்ற சிந்தனை என்று மேலோங்கி விட்டுக் கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்களால் இன்று மனம் மகிழ்வர்கள். வியாபாரத்தில் சிறு விரயம் உண்டாகி பின்னர் சரியாகுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று துலாம் ராசினியர்கள் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் சாதகமாக முடியுங்க. எந்த முயற்சியும் தயக்கமின்றி செய்ய வேண்டும். நட்பு வட்டம் பெருகும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று இனிய கனவுகள் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. உயர்கல்வி உங்களுக்கு மிகவும் பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் அனைத்தும் திருமணையாக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். சுவாதி திறமைகள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எடுத்தும் கௌத்தம் என்று எதையும் ஈடுபட வேண்டாம். தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கையில் உள்ள காசு பணத்தை செலவுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுவிதமான சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. முடியாததென்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று அனைவரும் வேகம் வகையில் நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. எண்மகள் இல்லம் தேடி வரக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கற்றவர்களின் பாராட்டுக்களை இன்று நீங்க பெறுவீர்கள். கனிவுடன் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கனவு பலிதம் உண்டாக கூடுங்க. ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்து மட்டும் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நண்பருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க கொடுங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் விலகி செல்லக்கூடும். அதனால் ஏற்பட்ட மனோபாரமும் குறைந்துவிடக்கூடும். வரவேண்டிய உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடனும் அடைபடக்கூடும். என்று பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் குழப்பம் மிஞ்சும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. என்று நீங்க தனிமை விரும்பிகளாகவும் காணப்படுவீர்கள். மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பாடங்களை நன்கு கவனிப்பீர்கள். அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு இன்று சக மாணவரிடம் அனுசரித்து செல்வது சிறப்பு. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று தொந்தரவு ஏற்படுத்திய வந்த சில பணிகள் கண்டிப்பாக சரியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதரர்களால் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிந்தனை மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். அனுஷம். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வருவாய் சீராக பெருகும். கடனும் கண்டிப்பாக அடைபட கொடுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முடிவுல தெளிவாக எடுப்பீர்கள். லாபகமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளால் இன்று வெற்றி ஏற்படக்கூடும். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. வழக்குகள் ஓரளவு தீர்த்து வளம் காணும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடந்த 2-3 நாட்களாக இருந்த மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி பண வரவு என்று கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர் செய்யும் நல்ல காரியங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். மன மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. எண்மைகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிலும் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். என்று உங்களுக்கு எல்லாம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடும். போராட்டம். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறுங்க. ஏற்றகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். எண்மைகள் எல்லாம் தேடி வரக்கூடுங்க. தடைகளை உடைத்திறந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உத்திராடம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனோபாரம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். சகோதரர்களால் ஒற்றுமை ஏற்படக்கூடும். சந்தோஷ செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொஞ்சம் போராடி சில காரியங்களில் ஈடுபட வேண்டியிருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சியை கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகனத்தை மாற்றி விடலாமா என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க.
இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மன நிம்மதியும் ஏற்படக்கூடும். என்று கேட்ட இடத்தில் உங்களுக்கு தொகையும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் எதிலும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அடுத்தவரிடம் எந்த ஒரு நேரத்தையும் வீணாக செலவு செய்ய வேண்டாம். என்று பெண்கள் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவுடன் இருக்க வேண்டும். காதலில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம், பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று தடைகளை உடைத்திருந்தும் கல்வியில் ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பெரியவரிடத்தில் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் ஆர்வம் உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு போட்டிகள் குறைந்து வெற்றி வாகை சூட முடியுங்க. அவிட்டம். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். குழப்பத்தை சரி செய்வதற்கு பொறுமை வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு தான் எந்த ஒரு திட்டமும் இருக்க வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன் மட்டும் ஆக வேண்டாம். மனதில் ஒருவித தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தோஷமான தருணங்கள் காத்திருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான சூழலை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கும்பம் ராசினியர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உறுதுணையாக நண்பர்கள் இருக்கக்கூடும். இல்லத்தினின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். வாகன மாற்ற சிந்தனை எழக்கூடுங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கூடிவிடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். விருப்பமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் கண்டிப்பாக இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்குங்க. என்று திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடன் பிரச்சனைக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை இன்று நீங்க செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கொடுங்க. பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வீண் விவாதம் செய்ய வேண்டாம். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பெண்களுக்கென்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதலில் சிரமம் இருக்கும். பதட்டம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். தயவு செய்து காதல் நீங்க பிடிவாதம் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. யாரிடமும் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சதயம் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. போராட்டாத்தி தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவரிடம் விலகி இருப்பது நல்லது. மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வீண் விவாதங்களை மட்டும் தவிட வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு காண்பீர்கள். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விரோதிகள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சகோதர சகோதரிகளால் சந்தோஷமும் ஏற்பட கொடுங்க. வீடு மாற்றலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த பெண்ணு சரியாக கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. வீணான விமர்சனங்கள் கேலி கிண்டல் பேச்சுக்களை பேசி நேரம் செலவிட வேண்டாம். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவரிடம் விலகி இருப்பது சிறப்பு. வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மையை கொடுக்கும். பெண்கள் என்று எந்த ஒரு விஷயத்திலும் நேரம் செலவிடும் பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும். சில செலவுகள் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் என்று முடிவுகளை எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். காதலில் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு என்று காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறக்கூடும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். உத்திரட்டாத்தி சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விரைவாக வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை இன்று நீங்க சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ரேவதி இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக்கிக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் வெளிப்பட கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மிகவும் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.